நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதியோட தமிழக வெற்றி கழகத்துல ரீசெண்டா இணைஞ்ச ஆதவ அர்ஜுனன் அவர்கள் போயிட்டு திருமாவளவன் அவர்களை போய் சந்திச்சிருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்துல ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைச்சதுக்காக திருமாவளவன் அவர்கள் கிட்ட வாழ்த்து வாங்குறதுக்காக போயிருக்காரு. இதை எதிர்பார்க்காத திருமாவளவன் அவர்களும் ஆதவ அர்ஜுன் அவர்களை வாழ்த்திருக்காரு. அதாவது ஆதவ அர்ஜுனன் அவர்கள் சில காரணங்களால எங்க கட்சியை விட்டு விலகிற சூழ்நிலை வந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு முக்கியமான பொறுப்பு வாங்கிட்டு வந்து என்ன சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சதுக்கான காரணம் பெரியார் அண்ட் அம்பேத்கர் வழியில் அரசியல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு விளக்கம் கொடுத்தாரு. விசிகோட கட்சி கொள்கையும் அதுதான். அதனால இது அவரு எங்க இருந்து பண்ணாலும் சந்தோஷம் தான். அண்ட் பொதுவா யாராவது ஒரு கட்சியில இருந்து விலகினா அந்த கட்சியை பத்தி வெளியே போயிட்டு ரொம்ப தவறா சொல்லுவாங்க. எப்படிலாம் கடுமையா விமர்சிக்க முடியுமோ அப்படிலாம் விமர்சிப்பாங்க. பட் ஆதவ அர்ஜுனன் அவர்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம வேற கட்சியில போயிட்டு ஒரு முக்கியமான பொறுப்பு வாங்கிட்டும் என்ன சந்திச்சு என்கிட்ட வாழ்த்துக்களும் வாங்கியிருக்காரு. இது ரொம்ப வரவேற்கக்கூடிய நாகரிகமான அரசியல். என்னையும் உட்பட எல்லா அரசியல்வாதிகளும் இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது சம்பந்தமா ஆதவ அர்ஜுனன் அவர்கள் பேசும்போது, நாங்க கட்சி ரீதியா எதிரிகளா இருந்தாலும் என்னோட மென்டலா நான் பாக்குறது திருமாவளவன் அவர்களை தான். அதனாலதான் பதவி கிடைச்ச அடுத்த நாளே இவரை வந்து சந்திச்சிருக்கேன். மற்றபடி இந்த சந்திப்புல பெருசா அரசியல் நோக்கம்லாம் எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது ரொம்ப ஆரோக்கியமான உள்ளதுதான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான். ஏன்னா ஒரு கட்சியில இருந்து யாரு விலகினாலும் அந்த கட்சியை பத்தி ரொம்ப தவறாதான் பேசுவாங்க. அந்த மாதிரி சீப்பான பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணாம ஆதவ அர்ஜுனன் அவர்கள் இந்த மாதிரி பண்ணது வரவேற்கத்தக்கது. அந்த தமிழக வெற்றி கழகத்துல தளபதி அண்ட் புஷி ஆனந்த் அவர்களுக்கு அப்புறம் ஆதவ அர்ஜுனன் ஒரு முக்கியமான பதவியில இருக்காரு. தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கட்சியில இவ்வளவும் ஒரு முக்கியமான பதவி ரொம்ப குறுகிய காலத்துல இவருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருந்து கடுமையா உழைப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. தளபதி இவருக்கு கொடுத்த வாய்ப்பையும் அண்ட் இவர் மேல வச்ச நம்பிக்கையும் காப்பாத்துறாரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய்.